ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கான மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. அதுவும் இந்த பதிவின் மூலம் அமைந்தால் சிறப்பு தான். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சஞ்சனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க வெங்காய வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மொத்த ஹோல்சேல் கடை மாதிரி வச்சுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க. கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ரொம்ப குடிச்சிட்டு இவங்களை அடித்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதுலேருந்து இவங்க தனிமையில் தாங்க இருந்தாங்க. இப்போ அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ அதனால் இவங்களும் இப்போ திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க தன்னுடைய பொண்ணுக்காக இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 10வது படித்தா கூட பரவாயில்லங்க. ஒரு நல்ல ஒரு வேலையில், அதாவது நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். அப்படி வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என்னோடய இந்த வியாபாரத்தை கவனிச்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய குழந்தையும் என்னையும் மாப்பிள்ளை குடும்பத்தில் எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மணமகன் வேணும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சரிதா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு ஐடி முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 10,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா வால்பாறையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி எந்த பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தாங்க இவங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும். ஒரு டிகிரி படிச்சுட்டு நிரந்தரமான மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளத்தில் வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும், அது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு வண்டி ஸ்கூட்டி வாங்கி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, வேறு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல 2 ஃப்ளாட்டும் வாங்கி போட்டுருக்கிறதுனால ஸோ அவங்க அதை விற்று எடுத்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூடயே போகிறதுனாலும் இவங்க ஓகேன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க அப்படின்னு. ஏன்னா முதல் வரன் சரியாக அமையாதனால இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு குடிப்பழக்கலாம் எதுவும் இல்லாத மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொத்த விவரங்களும் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் இந்த மணமகளுக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே உங்களுக்கு வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமுமே செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிங்க. இதற்கு நீங்கள் ₹1 கூட செலுத்த தேவையில்லைங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.